அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் டிப்ளமோ லெவல் கவுன்சிலிங். ஸோ இன்னைக்கான நிலவரங்கள் என்ன, அதாவது இப்போ வரைக்கும் என்ன நிலவரங்கள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் இன்னைக்கு யார் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா 9 மணிக்கு எல்லாரையும் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. 8:30 மணிக்கு எல்லாரும் போயிட்டாங்க. 9 மணிக்கு எல்லாரும் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால 11 மணிக்கு தான் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா, 11 மணிக்கு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ போறப்ப என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு அதாவது ஒரு சைன் கீழேயே வந்து நீங்க தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் 6வது ஃப்ளோர் நீங்க போற மாதிரி இருக்கும். 6வது ஃப்ளோர்ல போயிட்டு உங்களை காமன் ரேங்க் லிஸ்ட் ஆர்டர் படி உட்கார வச்சிருவாங்க. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சைன் வாங்குவாங்க. அங்கேயும் ஒரு சைன் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஏபி கேண்டிடேட்ஸ் போயிருக்காரு. நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் டிஏபி கேண்டிடேட்ஸ். பட் அவர் ஃபர்ஸ்ட் 5 பேர்ல தான் போயிருக்காங்க. அப்பயுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு நோ வேகன்சி அப்படின்றத கொடுத்துட்டாங்க. நோ வேகன்சி. ஸோ இப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான கம்யூனிவல் கேட்டகிரியோ இல்லை இப்போ டிஏபி அவங்கன்னா அதுக்கு என்ன எல்டியா எல்ஹெச்ஆ ஸோ எல்வியா இந்த மாதிரி இருக்கிறப்ப அதுக்கான வேகன்சி ஒதுக்கப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கான வேகன்சி இருக்கும். அவர் வந்து மெக்கானிக்கலு, ஆனால் அவருக்கு நோ வேகன்சி அப்படின்றத சொல்லி கொடுத்து விட்டாங்க. ஸோ இதே மாதிரி யாரெல்லாம் எக்ஸ் சர்வீஸ்மேனோ இல்லை டெஸ்டிடியூட் வீடோ யாரும் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன மாதிரி ப்ரொசீஜர் நடந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதியானம் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காலையில் ஒரு பேட்ச் போயிருப்பாங்க. ஸோ அவங்க யாரும் நம்ம வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம்க்கு என்ன சொன்னாங்க, நீங்கள் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இல்லையா இல்லை டிகிரி பிஎஸ்டிஎம்மா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்க, உங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்றத சொல்லுங்க. ஸோ இவருக்கு வந்து நோ வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து எல்டி அதில் வந்து அவங்களுக்கு வந்து வேகன்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேபி வந்து ஜென்ரலில் நாங்கள் கூப்பிடுவோம், பின்னாடி வேகன்சி இருந்துச்சுன்னா ஜென்ரலில் கூப்பிடுவோம் அப்படின்றத சொல்லி நோ வேகன்சி அப்படின்ற ஒரு ப்ரொவிஷனல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோ வேகன்சி ப்ரொவிஷனல் அப்படின்றது நீங்கள் அங்கே போனால் மட்டும்தான் கிடைக்கும். அப்படின்னா தான் உங்களை வந்து ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 கவுன்சிலிங் கூப்பிட்றப்ப இதை வச்சு நீங்கள் போக முடியும். நீங்கள் ஆப்சண்டாக இருந்தீங்கன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போய் அட்டன் பண்ண பாருங்க. சரியா, போய் அட்டன் பண்ண பாருங்க. ஸோ வேற யாரும் கேண்டிடேட்ஸ் யாரும் அட்டன் பண்ணியிருக்கீங்களா, யார் யாருக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கு, எதில் போஸ்டிங் வாங்கியிருக்கீங்க, இல்லாட்டி பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் இல்லையா. ஸோ இந்த மாதிரி முழு தகவலும் என்னது முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொன்றா நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ போனவங்க யாரும் வந்தீங்கன்னா தயவு செய்து இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி தயவு செய்து சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ மற்றவங்க அடுத்த நாளைக்கோ இல்லை அடுத்து போறவங்களுக்கோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து நாளைக்கெல்லாம் போறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கவுன்சிலிங் ஹாலில் உட்காந்துருக்கப்ப வெளியே வந்து டிஸ்பிளே போடலை அப்படின்றத சொல்லியிருந்தாரு. உள்ள மட்டும்தான் உங்களுக்கு சிஸ்டத்தில் காட்டுறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ வெளியே இல்லைனாலும் நீங்கள் வேகன்சி ஸ்டேட்டஸ் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க இன்னைக்கு ஈவினிங். ஸோ இன்னைக்கு ஈவினிங் வேகன்சி ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறப்ப என்னென்ன வேகன்சி போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இந்த அப்டேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனல் ஆர்எல் அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு அப்டேட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் தெரிவிச்சிருவோம். கண்டிப்பாக என்னங்க சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.